ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் உளுத்தங்களி எப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உளுத்தங்களி மாவு நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஏற்கனவே. ஸோ அதை தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் களி கிண்டுற அளவுக்கு கனமான பாத்திரமாக எடுத்து அதில் வச்சுக்கோங்க. நம்ம அதில் வச்சுட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைக்கணும். உளுத்தங்களி மாவு நம்ம சாப்பிட்றது டெய்லியுமே சாப்பிடணும்னு தேவையில்லை. வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிட்டால் போதும். உளுத்தங்களி மாவு, கேழ்வரகு மாவு, சத்து மாவு, சிறுதானியங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு வந்து உடம்பு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளோட போன்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்மளுக்கு இம்யூனிட்டி பவரும் க்ரோத் ஆகும். இதை குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து ஜங்க் ஃபுட்லேருந்து இது வந்து அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். உளுத்த மாவெல்லாம் எப்படி அரைக்கணும்னு சொல்லி என்னோடய யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். எப்படி பண்ணணும், எப்படி பண்ணால் எதாகும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் அதிலே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னோடய சேனலில் அதை போய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதோட லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்கலாம். டீட்டெயில்டான வீடியோ அதில் இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். களிக்கு நம்ம கிண்டுற மாதிரி எப்பயுமே நான் ஒரு மரக்கரண்டி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து நீங்கள் எந்த கரண்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடியில் வந்து பிடிக்காமல் நம்ம அப்பப்போ கொஞ்சம் வந்து அந்த தண்ணி எஞ்சினதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கிண்டணும். களி வந்து ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து அப்பப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கோம். நல்லா மாவு வெந்து நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வரும். நல்லா அது வந்து கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி கூட நம்ம ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இப்போ மாவு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கணுன்னா நம்ம வந்து நல்லா களி வந்து கிண்ணதுக்கப்புறம் நல்லா வெந்து நல்லா பந்து மாதிரி வரும். மேலே வந்து தெளிக்கும் அது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி இப்போ அடுப்பை சிம்மில் வச்சே பார்த்து கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம வந்து கையில் தொட்டு அந்த மாவை பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். இல்லை கையில் கொஞ்சம் எடுத்து இப்படி உருட்டி பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி நல்லாயிருக்கும் சூப்பராக கையில் ஒட்டாமல். அந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வந்து வேணுங்கிற களியை வந்து சர்வ் பண்ணி நான் வந்து இப்போ நாடு சக்கரை எண்ணெய் ஊற்றி தான் சர்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இதே வந்து நம்ம கஞ்சியாக கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு தண்ணியாக கரைச்சி கஞ்சி மாதிரி கூட இதை குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நாடு சக்கரை போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி இதே மாதிரி நம்ம நல்லெண்ணெய்லாம் ஊற்றி சாப்பிட்றப்ப உடம்புக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தியானது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கணுமா? என்னோடய சேனல் சரஃபீஸ் விலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.